அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு காவேரி அம்மா சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பிரெட் பாக்கெட் நான் எடுத்திருக்கேன், சின்னது போதும். அதுக்கு 3 முட்டை, ஒரு குடமிளகா, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் முந்திரி குருணை அரைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மல்லி புதினா எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யணும்னு இப்போ பார்ப்போம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் 3 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே கருவேப்பிலை மல்லி புதினா போட்டு வதக்கிக்குங்க. அடுத்து முந்திரி குருணை கொஞ்சோண்டு, நல்லா 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கிக்குங்க. இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். நல்லா பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன் குடமிளகா. இப்போ மிளகா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. கலர் மாறுற அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், கறி மசால் பொடி, உப்பு, சீரக பொடி, மிளகு பொடி, நல்லா சோறு போல் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு தோசை சட்டி அடுப்பில் வைக்கலாம். இப்போ தோசை சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக் இதை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டால் அது சரி வராது. அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை அதை நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அதனால் வேகட்டும். ஒரு பக்கம் வந்த உடனே நல்லா திருப்பி விட்ருங்க. சிம்லேயே இருக்கட்டும். நல்லா இப்போ சிவப்பாயிருச்சு 2 பக்கமும். இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சுவையான எக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.